கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை 2 நாளாகமும் அதில் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமும் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இன்றைய தினம் தேவன் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நாள் இது. இந்த நாள் மட்டும்தானா, நாளைக்கு நடக்காதானா? இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு காரியங்கள் கைகூட ஆரம்பிக்க போகிறது. காரியங்கள்னா என்ன? உங்கள் குடும்ப ரீதியான காரியங்கள், ஒருவேளை ஜபத்தில் நீங்கள் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள், தேவனை தேடி நீங்கள் நின்று கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடைபோகிற ஒரு காலம். ஒருவேளை அது திருமணம், உங்கள் பிள்ளைகளோட திருமண காரியமாக இருக்கலாம். பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையில் சமாதான சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். பிள்ளைகளோட நல்ல படிப்புக்காக, நல்ல வேலைக்காக, பெற்றோரின் உடல் நலத்திற்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அநேக காரியங்கள் நீங்கள் அதுக்காக தேவனை தேடி கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் தேவனை தேடுபவர்கள் கிடையாது. நீங்கள் அடுத்தவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தேவனை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலிருந்து நடைபெறப் போகிறது. அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க செய்ய போகிறார். ஆனால் இதுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு பாருங்க. தேவனின் தரிசனங்கள் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அப்ப தேவனை தேட சகரியா ஒரு நாளும் ஒரு நேரமும் தேவனை தேடுவதிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. அவர் எப்பொழுதுமே தேவனை தேடிக்கொண்டிருந்தார். தேவனுடன் இடைப்பட்டு கொண்டிருந்தார். தேவனுடன் உரையாடி கொண்டிருந்தார். தேவனுடன் அவர் வைத்திருந்த தொடர்பு, தேவனுடன் அவர் இருந்த நெருக்கம் பிரிக்க யாராலும் அது பிரிக்க முடியாத ஒரு நெருக்கம் அவர் வைத்திருந்தார். அப்போ தேவனை தேடுவதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, காலையில் இருந்துட்டு அதிகாலையில் தேவனை தேடுகிறோம். அது உண்மைதான். எல்லாம் பண்ணுறோம், ஜெபம் வாசி பண்ணுறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வேலைக்கு போன இடத்துல உடனே, இல்லை வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே, ஆலயங்கள்லேருந்து வெளியே வந்த உடனே நம்ம இந்த இடத்துல இருக்கோம், தேவனை தேடுகிறோமா? இடைவிடாமல் தேவனுடன் நம்ம இணைந்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்படி இடைவிடாமல் நம்ம தேவனுடன் இணைந்திருக்கும் பொழுது இதுதான் மிகப்பெரிய சத்தியம். அது நம்ம தேவனுடன் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே தேவனுடன் நினைப்பட்டு கொண்டே இருந்தார். நீங்கள் தூங்கும் பொழுது கூட தேவன் உங்களுடன் நினைப்பட வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஆதாமே ஒரு அருமையான ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கார். ஆதாமே. ஏன்னா ஆதாமை என்ன பண்றாரு? அவருக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வர பண்ணுகிறார். அவர் விழா எலும்புலேருந்து எடுத்து ஏவாளை உண்டாக்குறார். ஆனால் எந்திரிச்ச உடனே விழாவிலிருந்து எலும்புலேருந்து எடுக்கப்பட்டவள், மாம்சத்தின் மாம்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏவாள்னு பேர் வைக்கிறாரு. அவர் தூங்குனவருக்கு எப்படி அது நடந்த காரியங்கள் தெரியும்? அவர் தேவனுடன் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அந்த பாவத்தில் விழுவதற்கு முன்பாக தேவனுடன் இடைப்பட்டு கொண்டிருந்த அந்த காலங்களில் அவர் காரியங்கள் எல்லாமே தேவனுடன் பேசி கொண்டிருந்தார். அதே போல தேவனுடன் நம்ம உறவாடுவதற்காக, தேவனுடன் நம்மளோட உறவை பலப்படுத்துவதற்காக நம்ம தயாராக வேண்டும். தேவனை நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த நிலைமையில் நம்ம நிற்கும் பொழுது நம்ம காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும் நேரம் இது. நம்ம நிறைய நேரங்களில் 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறோம், 1 மணி நேரம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே போயிடுறோம். அதனால தான் நிறைய நேரங்களில் நம்ம காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொள்ளும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுடத்தில் இடைப்படுவதற்காக, தேவனுடன் நெருங்கி வருவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவனை தேட சகரியா போல நம்ம மனம் எங்கே இருக்கிறது? தேவனிடத்தில் எப்பொழுதுமே தேவனை பேசிக்கொண்டே இருப்பதற்காக, தேவனை துதித்து கொண்டே இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, சகரியா உண்மை தேடின நாட்களிலே கர்த்தர் அவர் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல நாங்களும் உண்மை தேடும் காலங்களிலே நாங்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள், நாங்கள் உண்மை நோக்கி எடுக்கும் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் வாய்க்க செய்வீர். எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்துவோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மை தேடி உம்மிடத்திலிருந்து அவர்கள் காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.